வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, தை மாதம் ராசி பலன். தை பிறந்தாவே வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த புத்தாண்டில் நம்மளுக்கு தை மாதத்தில் தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்கிறப்ப தைப்பொங்கல். அந்த தைப்பொங்கல் நாட்களில் ரொம்ப விசேஷமாக, ரொம்ப பத்திரமா, ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோடு கொண்டாடணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கும்ப ராசியில 319 டிகிரியில சதய நட்சத்திர 4ஆம் பாதத்துல ராகுவோட சாராம்சம் வாங்கி ராகுவோட திசா இருப்பிலேயே இந்த மாசம் பிறக்க இருக்கிறது. அப்ப இந்த மாசத்துல பார்த்தோம்னா எவ்விதமான மாற்றங்கள் வருது. இப்ப இந்த மாசமாச்சு நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு வலிமைக்கு போகும், அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகுமா, இல்ல அடுத்த கட்ட சூழலுக்கு போகுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்கள். ஏன்னா என்னைக்குமே நம்ம மனிதருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு பார்த்தோம்னா இருக்கிற நிலைமையில இருக்கக்கூடாது, இன்னும் டம்ப் ஆகக்கூடாது, இன்னும் கீழ் நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிற ஈகோ இருக்கு எல்லாத்துக்குமே. அப்ப அந்த ஈகோங்கிறத நம்ம வளர்ச்சியை நோக்கி இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஈகோ நம்ம ரெக்கவர் பண்ணி வெளியில வரணும். அதுக்கான நேர காலம் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, டைம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா, இதுக்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா, ரொம்ப தெளிவா, கிளீனா பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை. துலா ராசி கிட்டத்தட்ட தை மாசத்துல தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அந்த ஒரு பழமொழிக்கு தகுந்தா போல இந்த துளாராசி வேணும்னா டாப் அண்ட் டாப்பா இருக்குன்னு சொல்லலாம். என்ன காரணங்க? உங்களோட ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் எந்த விதமான வலிமையில இருக்கிறான்னு பார்க்கலாம். அப்ப இந்த மாசம் ஸ்டார்டிங்ல கிட்டத்தட்ட தை மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்களோட ராசிக்கு 2ல உட்கார போறாரு. அதுக்கப்புறம் 3ல பயிற்சி ஆக போறாரு. இப்ப பயிற்சி ஆகிறதும் இல்லாம இவங்களோட சாராம்சம் அப்படின்னு சொல்றதும், இவர் பார்த்தோம்னா சுக்கிரனுக்கு சாராம்சம் இது செவ்வாவுக்கு சாராம்சமா போய் உட்காரக்கூடிய சுக்கிரன். இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காரக்கூடிய ஒரு அமைவு. அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கிரகம் அப்படின்னு சொல்றது சுக்கிரனாகவும், அதுவே ஒரு பெண்ணுக்கு ஆண் கிரகம் சொல்றப்போ அந்த செவ்வாவும் பாவிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் களத்தர ஸ்தானாதிபதியும் ஒரு முக்கிய காரகத்துவம்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் இணைஞ்ச உட்கார்ந்தும் இல்லாம உங்களோட ராசிக்கு 7ல உட்கார்ந்துருக்கிற குரு இவங்களோட பார்வையும் பெறாங்க. இப்ப இவங்க படுறதுனால பார்த்தோம்னா எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படணும்னு நினைச்சாலும் அது டக்குன்னு உடனுக்குடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன காரணம்? குரு 7ல உட்கார்ந்துருக்கிறாங்க களத்தர காரகத்துல. இப்ப திருமணம் ஆகாம எத்தனை வருட காலகட்டங்கள் தடை காலங்களா இருந்தாலும் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த தை மாதத்துல முக்கியமான ஒரு தருணமா இருக்கும். அதுக்கு காரகத்துவமா 2 கிரகங்கள், அதாவது ஒரு ஆணுக்கு சுக்கிரனாகவும் பெண்ணுக்கு செவ்வாகவும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு 3ல குருவோட வீட்லயே போய் உட்கார போறாங்க. அப்ப இவங்களோட இணைவு, அப்ப இவங்க எல்லாருமே பரிவர்த்தனை ஆகிறாங்க. இந்த பரிவர்த்தனை ஆகிறதுனால நீங்க உங்க இடத்துல இருந்து என்ன செய்வீங்களோ அதே இடத்துல இருந்து நான் என்ன வலிமையை கொடுக்க முடியுமோ அந்த வலிமையை நான் கொடுப்பேன். இப்போ ஒரு வாடகை வீடு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளார ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்டு ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவரோட வீடு நீங்க இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு, இவங்களோட வீடு அங்க இருக்கு. இப்ப 2 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, என் வீடை நீ யூஸ் பண்ணிக்க, உங்க வீடை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப 2 பேர்த்தோட வீடும் அப்படின்னு சொல்றப்ப ஒரு நட்பு காரகத்துவமாகவும் போயிருது. இவங்களோட இணைவு அப்படின்னு சொல்றப்ப பார்த்தோம்னா அவங்களோட சொந்த வீடு எந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்களோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிறதுக்கான அமைவுகள் உண்டு. அப்ப அந்த அமைவு இருக்கிறதுனால எந்த விதமான பாக்கியமா இருந்தாலும் டக்குன்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தனபாகிய ரீதியா பாசிட்டிவ், புத்திரபாகிய ரீதியா பாசிட்டிவ், அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு வளர்முறைக்கு ஒரு பிஸ்னஸ் வைஸ்க்கு இல்லை திடீர் பண வரவுக்கு பாசிட்டிவ். அதே மாதிரி நம்ம குடும்ப சூழ்நிலையில இல்ல சகோதர பாக்கிய ரீதியா இல்ல குடும்ப சொத்துக்கள் ரீதியா ஏதாச்சும் வில்லங்கங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, அது நம்மளுக்கு சாதகப்படுமா? நிச்சயமா அமையும். அப்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஒரு குலதெய்வ வழிபாடு, நம்மளுக்கு பூர்வீக சொத்து, ஒரு புத்திர பாக்கிய ரீதியா, நம்ம பெற்றோர்கள் ரீதியா, வேலைகள் ரீதியா, திருமணங்கள் ரீதியா, மனைவிகள் ரீதியா, கணவர் ரீதியா எந்த விதமான அமைவுகள் அமையணுமோ எதிர்பார்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுல ஒரே ஒரு விரயம் இருக்குன்னு சொல்லலாம். அந்த விரயம் என்னங்க சொல்லலாம்? தை மாசம் வந்துருச்சு, பொங்கல் வந்துருச்சு, பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம், நல்லது கிட்ட செய்யலாம், அதுக்கு செலவு பண்ணலாம்.
அப்போ வந்து பார்த்தோம்னா பர்ச்சேசிங் செலவு இருக்கு இல்லையா, இதுல வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி செலவினங்கள் வேணும்னா நீங்க செய்துட்டு இருக்கலாம். அது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டயத்துல ஒரு செலவினங்கள் சொல்லலாம். இது நம்ம மகிழ்ச்சிக்காக செய்திருக்கிறது, நம்ம சந்தோஷத்துக்காக செஞ்சது, நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக செய்யுது. இதுவே இந்த மாசத்துல, இந்த தை மாசத்துல ஒரு நல்ல துளாராசி இருக்கக்கூடிய ஒரு ஓனரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப அவர்கிட்ட நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். அவர் நம்மளுக்கு நிறைய செய்யறதுக்கு கடமை இருப்பாரு, செய்யறதுக்கான சூழ்நிலை மனநிலையும் அவங்களுக்கு வரும். அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஓப்பன் டைப்படா மைண்ட் ஓப்பனா இருக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அது செய்யறதுக்கான ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்கோ ஒரு ஒரு வருமான ரீதியான ஒரு வளமோ நம்மளுக்கு ஏற்படுத்தினா தானே, இருந்தா தானே, நம்ம பாக்கெட்ல இருந்தால் தான் நம்ம செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கான நேர காலங்கள் உண்டு. அப்போ நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் அவங்க கிட்ட நிறைவேறும்னு சொல்லலாம். துலா ராசிக்காரங்க அவங்க முதலாளியா இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றிக்கலாம். அதுக்கான நேர காலங்கள் உண்டு. அதே மாதிரி பெற்றோர்கள் துலா ராசிக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்க கிட்ட இந்த பொங்கல் நம்மளுக்கு திருநாளா தான் இருக்கும். எந்த விஷயங்கள் வேணாலும் கேட்டோம்னா உடனுக்குடனே அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப குரு இன்னைக்கு வக்கர நிவர்த்தியாகி இருக்கிறதுனால எல்லா விதமான மாற்றங்களும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு. இதே வக்கரத்தோட இருந்தப்ப நம்மளுக்கு செய்யற விஷயங்கள்ல பண ரீதியா இல்ல குடும்ப ரீதியா நம்மளுக்கு பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருந்தக்கூடிய குரு இன்னைக்கு அதே வக்கர நிவர்த்தி ஆகி நல்ல விதமான பொசிஷன்ல உட்கார்றப்ப வந்து பார்த்தோம்னா எவ்விதமான ஒரு மாற்றங்களா இருந்தாலும் நம்மளுக்கு டக்குன்னு அமையறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு நிச்சயமா உற்பத்தி பண்ணி கொடுத்தே தீர்வார். இந்த குரு மட்டும் கிடையாது, இதுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. 5ல சனி உட்கார்ந்துருக்கிறாங்க, சனி கூட சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இணைஞ்சு உட்கார்றதும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பாகியம் தான். அப்ப நம்மளுக்கு புத்திர பாக்கிய ரீதி, அவங்க குழந்தைகள் ரீதி, இன்னும் பெரியவர்களும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப பெரியவர்கள் சொல்றேன், ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறீங்க, இவங்க உங்க புத்திர பாக்கியத்து ரீதியா எதனா செல்வாக்கு கிடைக்குமா, நம்ம பையன் ஏதாச்சும் நம்ம நேர காலங்கள் நல்லா இருப்பாங்களா, நிச்சயமா அவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கும். கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களோட நேர காலங்கள் அவங்க நிச்சயமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்னு சொல்றேன். இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம். எதை செய்யறமா இருந்தாலும் சூப்பரா தெளிவா எதை செய்யறமாலும் சக்சஸ் பண்ணிக்கங்க. நல்ல மாதமா இந்த தை மாசம் உங்களுக்கு அமையும். தொடர்ந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் கேட்கறத விஷயங்கள் கேட்டீங்கன்னா, திருமண சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா எனக்கு 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, திருமண தடைகள் ஏற்படுத்திட்டு இருக்கு, ஆனா என்னோட சுத்த ஜாதகமா இருக்கு, நிறைய தடங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றதெல்லாம் அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு வர்றதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சுத்த ஜாதகமா இருந்தும் திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது வந்து ரீசன். அதுலேயும் சுத்த ஜாதகம்னு சொல்ல முடியாதுங்க. அந்த சுத்த ஜாதகம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ராகியது, செவ்வாய் தோஷம், உத்தர தோஷம், கலத்தர தோஷம், இது காமனா எல்லாத்துக்கும் தெரியுது. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில வந்து பார்த்தோம்னா நிறைய பேத்துக்கு விழிப்புணர்வு இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. அந்த கத்துக்கிட்ட விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் கத்துக்காத விஷயமும் இருக்குன்னா இந்த திருமண சார்ந்த தகவல் சொல்லுவேன், திருமண சார்ந்த தோஷங்கள் சொல்லுவேன். இப்ப இது இல்லாம இன்னும் நிறைய விதமான தோஷங்கள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகல, தடையாகுது, தாமதப்படுத்தி கொடுக்குது, திருமணத்துக்கான பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே எதனாச்சும் ஒரு பிரச்சனைகள் நம்ம ஜாதகத்துல இருக்கும். அப்ப நம்ம ஜனனகால ஜாதகங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப ஜனனகால ஜாதகம், நம்ம பிறந்த ஜாதகம் வந்து பார்த்தோம்னா பிறப்புல வந்த ஜாதகத்துல எதனாச்சும் ஒரு தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தடங்கள் ஏற்படுத்தும், தடை ஏற்படுத்தும். நம்ம பார்க்கக்கூடிய பெண்களுக்கோ பார்க்கக்கூடிய ஆண்களுக்கோ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமா இருக்கலாம். திருமணத்துல வந்து பார்த்தோம்னா மாங்கல்ய தோஷங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய தோஷங்களா இருக்கலாம். சரிங்க, அந்த தோஷங்கள் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செவ்வாய் தோஷத்தை சொல்லலாம், அடுத்தது ராகியது சர்பதோஷங்கிறத சொல்லலாம். அதுலேயே கால சர்பதோஷம்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சனி தோஷம் இருக்கு, புத்தர தோஷம் இருக்கு, கலத்தர தோஷம் இருக்கு, விஷகன்னிகா தோஷம் இருக்கு, புணர்ப்பு தோஷம் இருக்கு, கிரகங்களின் நினைவுகளால் ஏற்படும் தோஷங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 9 வகையான தோஷங்கள் இருக்குங்க. எல்லா தோஷத்தையும் தெரிஞ்சு அதுல என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம ஜாதகத்துக்கு என்ன விதமான மாற்றங்கள் வந்தா நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னாவே இந்த 30 வயசு 40 வயசு 45 வயசுங்கிற ஒரு பிரச்சனையே நமக்கு வராது. இப்ப சீக்கிரமா திருமணம் பண்றதுக்கு எல்லாரும் மாதிரியுமே நம்ம கேஷுவலா ஒரு பெண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு ஆண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வர வைக்கிறது பார்க்கறது இப்படியெல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஏகப்பட்ட தடங்களும் பிரச்சனைகளும் நடந்தே தான் தீரும். ஏன்னா அவங்களோட ஜாதகத்தோட வலிமைகள் எப்படி இருக்கு, அதுக்கு இணையான ஜாதகங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்க.
உங்களால் மிச்சவங்களுக்கு தான் யோகம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஜாதகமாக ஒரு சிலருக்கு இருக்குமே தவிர்த்து எல்லாத்துக்குமே எடுத்தங்கவுத்தன்னு ஒரு ஜாதக பொருத்தங்கள் அமைஞ்சிடாது. அதான் அமையறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இன்னார் தான் சரியா இருப்பார் அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியான பொருத்தங்கள் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கறது நல்லதுங்க. மெயினாக ஒரு ஜோசியரை பார்த்து கேட்குறப்ப பார்த்தோன்னா எனக்கு எந்த விதமான தோஷங்கள் இருக்கு, எதனால எனக்கு திருமணங்கள் தடையாகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெண்ணை பார்க்கறது நல்லது. அந்த மாதிரி ஒரு பொருத்தம் பண்ணி நல்ல விதமான பொருத்தங்கள் ரீதியாக நம்ம செய்து சீர்திருத்தமாக அமைஞ்சிக்கிறது நம்மளுக்கு லைஃபுக்கு சூப்பரான அடுத்த கட்ட பொசிஷனுக்கு கொண்டுட்டு போய் விடும். தொடர்ந்து அந்த தோஷங்கள் ரீதியான ஒரு வலிமையை நம்ம தொடர்ந்து எல்லா வெளியிலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் நிறைய பேரோட கேள்வி பார்த்தோம்னா, என்ன காரணம், என்ன ரீசன், எனக்கு இந்த மாசமாச்சு திருமணம் ஆகாதா, அடுத்த மாசம் திருமணம் ஆகாதா, நல்லா நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துக்குவாங்க. ஒரு சில மாத காலகட்டங்களில் பார்த்தோம்னா ஒரு சில ராசிகளுக்கு திருமணம் ஆகும் நம்ம சொல்லுவோம். அந்த ராசியோட புது பலன் மட்டும்தான் தவிர்த்து அதோட ஜனனகால ஜாதகம் பிறந்த ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து தான் அதோட மாற்றங்கள் நம்மளுக்கு வரும். அப்போ பார்த்தோம்னா மெயினான ரீசன் நம்மளுக்கு அந்த பிறப்பு ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து நம்ம திருமண சார்ந்த விஷயத்துல நல்ல விதமா அமைச்சுக்கிட்டு இந்த வருட காலகட்டங்களாச்சு 2024 நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சு, நல்ல பிஸ்னஸ் அமைஞ்சு, நல்ல ஒரு ஃபேமிலி அமைஞ்சு, இல்லை புத்திரபாகிய ரீதியாகவும் நல்ல விதமான புத்திரபாகியங்கள் அமைஞ்சு சீர்திருத்தமான லைஃப் அமையறதுக்கு பரிபூர்ண வாழ்த்துக்கள். நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் கைண்டான சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை.